எனக்கு ஒரு வித மயக்கம் வருகிறது பண்ணி. எங்கட இந்த காத்தவராயங்களை எங்களோட ஊருக்கு மட்டுமே தெரியும். உலக நாடுகளில் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறபடியா அருள் ஸ்டுடியோக்கு மிக்க மிக்க நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. மயக்கமா அத்தாருக்கு ஒரு விதமான மயக்கமா அங்கே துட்டுகிறார் அதையதுளருகிறார் அதையதுளருகிறார் அவரும் அம்பாரம் போலத்தார் சுழறுகிறார் அதையதுளருகிறார் இப்போ நாங்கள் நடிச்சுனாங்கண்டே ஊருக்கு தான் தெரியும். இப்போ வெளியிடத்தில் போய் பார்த்தா தெரியாது. சில யூடியூப் வீடியோவில் எங்கேயாச்சும் ஒரு சின்ன சின்ன கட்டத்தில் நாங்கள் இருப்போம். ஆனால் இப்போ எங்களோட ஊருக்கே இருந்து எங்களோட கலை இன்னும் மேலே எல்லா உலகுக்கு எல்லாத்துக்குமே தெரியணுமன்றதுக்கு எங்களுக்கு இந்த வீடியோவில் எடுக்கிற அருள் அண்ணாக்கு நன்றி. அருள் ஸ்டூடியோ எங்களோட வெல்வெட்டுத்துறை தான் இருக்குது. நாங்கள் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கொள்கிறோம். ஏன்னா எங்கள்கிட்ட கிளை இப்படியே குட்டியாக இருந்தோம், ஒருத்தருக்குமே தெரியாமல் இருக்க போகுது. ஸோ இதை எல்லாருக்குமே இப்படி ஒரு கலை இருக்குது, இப்படி செய்யணும் என்று சொல்கிறதே இந்த அண்ணாட இந்த ஒளிபரப்பு தான். ஸோ அந்த அண்ணாக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கொள்கிறோம். மாதன ஊரை சேர்ந்த எங்கள் அண்ணாவியார் செல்லத்துறை அப்பா அவர் தான் இதுக்கெல்லாம் எனக்கு கால். வருஷமாக நாங்கள் இனி செய்வோம் இந்த காத்தவராயன் கூத்த. ஐயா இல்லாத காலத்திலையும் நானும் அக்காவும் எங்களோட பழகிற பிள்ளைகளும் அந்த காத்தவராயன் கூத்த விடாமல் வருங்காலத்தில் வடிவ செய்து கொண்டிருப்போம். தம்பி தோளில் தட்டி போட்டு இண்டையிலேருந்து உனக்கு நான் அண்ணாவி பட்டம் தாரன்னு அவர் இந்த மண்ணுக்கு மறந்து விட்டேன். எனக்கு கடவுள் இறைவன் தந்த கொடை. இப்போ இந்த மாதம் திரும்ப பேருந்து கொஞ்சம் பிள்ளைகளுக்கு திரும்ப பழக்க போகிறோம். பழக்கிறதுக்கு ஆரம்பம். அம்மா வல்வையிலே வந்தவளோ மரியம்மா நீயும் பொத்தோடியாள் வந்த நீயோ அம்மா கடலேறி வந்தவளோ மரியம்மா நீயும் அம்மன் அத்தாரை மரியத்தாரை தேடியல்லோ இப்போ அன்புடனே போகலுட்டேன். அம்மன் சிவனாரை தேடியல்லோ மாரி சிவனாரை தேடியல்லோ இப்போ சீக்கிரமே வந்து நின்றேன். அத்தாரே அடியே சண்டாளி, முன் போட்ட முத்தி நோய் தீரவில்லை, அதற்குள் வந்து விட்டாயா? அத்தாரே கோபம் வேண்டாம், தங்களுக்கு ஒரு விதமான பலகாரம் கொண்டு வந்துள்ளேன் அத்தாரே. அப்படியா? என்ன விதமான பலகாரம் பெண்ணே? சீனியர் எதிரமும் சிற்றுண்டி வாய்ப்பெனும் அத்தாரே. சரி, அப்படியானால் கையில் கொடு பார்க்கலாம். அத்தாரே கையில் கொடுத்தால் கரைந்து விடும் அத்தாரே. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் பெண்ணே? தங்கள் நாவில் தான் போட வேண்டும் அத்தாரே. சரி பெண்ணே, போடு பார்க்கலாம். பெண்ணே, உச்சத்து பள்ளி சொல்லுகிறது பெண்ணே. அத்தாரே உச்சத்து பள்ளிக்கு ஒருபோதும் அச்சம் இல்லை அத்தாரே. சரி பெண்ணே, அப்படியானால் போடு பார்க்கலாம். பெண்ணே, எனக்கு ஒற்றை தும்மலாக தும்முகிறது. அத்தாரே உமக்கும் எனது அக்காவிற்கும் உள்ள ஒற்றுமைதான் அத்தாரே. சரி பெண்ணே, போடு. பெண்ணே, எனக்கு ஒரு வித மயக்கம் வருகிறது பெண்ணே. என்ன ஒரு விதமான மயக்கமா? அத்தாருக்கு ஒரு விதமான மயக்கமா? அங்கே துட்டுகிறார் அதையதுளருகிறார் அதையதுளருகிறார் அவரும் அம்பாரம் போலத்தார் சுழறுகிறார் அதையதுளருகிறார் அங்கே ரத்துகிறார் தரவ தவழுகிறார் அசையத தவழுகிறார் அவரும் தவளையை போலத்தார் தவழுகிறார் உன்னால தவழுகிறார் அங்கே மத்தார பித்தம் பித்தம் ஆசையத்த
அல்லவோ உமக்கு கல்வரியோ அத்தாரே கொள்ளுதோனே உன்னான கொள்ளுதோனே கத்தாரி பெண்ணே, இவ்வளவு நேரமும் தங்களுடன் பகுடியல்லவா செய்து விட்டேன். அப்படியானால் நீ கேட்க வந்த காரியம் தான் என்ன பெண்ணே? இதோ கூறுகிறேன் அத்தாரே, கவனமாக கேளுங்க. நானும் நினைத்து வந்த அத்தாரே காரியத்தை அசையத்த காரியத்தை எந்த காரிகையால் அதை மற்ற சொல்லுறங்க உன்னான சொல்லுறங்க நினைத்து வந்த மச்சாலை காரியத்தை அசைமச்ச காரியத்தை எந்தன் காரிகையா மச்சாலை சொல்லே நடி ஆசை சொல்லே நடி நானும் நன்னி வந்த அத்தாரே காரியத்தை அசையத்த காரியத்தை எந்த நேந்திலையால் அதை மற்ற சொல்லுறங்க உன்னான சொல்லுறங்க கருதி வந்த மச்சாலை காரியத்தை அசைமச்ச காரியத்தை எந்தன் காரிகையா மச்சாலை சொல்லே நடி ஆசை சொல்லே நடி அத்தாரே பெண்ணே, மறுபடியும் தங்களுடன் பகுடியளவா செய்து விட்டேன். பகுடி என்றால் உன் பகுடிக்கு ஒரு எல்லை இல்லையா? இல்லை இருக்கிறது அத்தாரே. அப்படியானால் நீ கூற வந்த காரியத்தை கூறு பெண்ணே. இதோ கூறுகிறேன். நானும் படுத்து கொண்ட ஹோமத்தாரே பால் கொடுக்க அசையத்த பால் கொடுக்க எனக்கு ஒரு பாலகனை எத்தாரிடம் கேட்க வந்தேன் அதை மஜம் கேட்க வந்தேன். நீயும் படுத்துக் கொண்ட மச்சாலை பால் கொடுக்க ஆசை மச்சால் பால் கொடுக்க உனக்கு ஒரு பலகனாய் மச்சாலை நான் தருவேன் உன் ஆசை நான் தருவேன். நானும் மனது கொண்டோ மச்சாலே முத்தமிட அசையத்த முத்தமிட உனக்கு ஒரு அணை குழந்தை எத்தாரிடம் கேட்க வந்தேன் அசையத்த கேட்க வந்தேன். நீயும் அணைத்துக் கொண்ட மச்சாலை முத்தமிட ஆசை மச்சால் முத்தமிட உனக்கு ஒரு அணை குழந்தையாக நான் தருவேன் உன் ஆசை நான் தருவேன். நீயும் வெள்ளை வரம் மச்சாலை வேணுமென்றால் ஆசை மச்சால் வேணுமென்றால் நீயும் பெருந்தவசோ மச்சாலை செய்ய நடி உன் ஆசை செய்ய நடி. நானும் பெருதவசோ அத்தாரே நான் இருந்தால் அசையத்த நான் இருந்தால் நீங்கள் பிள்ளை வர மத்தாரே தாரதப்போ உன்னான தாரதப்போ. பெண்ணே, அத்தாரே பிள்ளை வரம் வேண்டுமாயின் வைகை ஆற்றங்கரை சென்று அப்புற உன்னத தவசிருப்பாயானால் நான் ஒரு மானாகவும் உங்கொன்னன் மகாவிஷ்ணு ஒரு கலையாகவும் என்று ஒரு ஆண்மகனை பெற்றிடுவாய். அதை பிள்ளை என்றும் பெண்ணே நீ எடுத்து மாறி நீ எடுத்து அதை பெருமையுடனே பெண்ணே நீ வளர்ப்பாய் மாறி நீ வளர்ப்பாய் அதை மைந்தனென்றும் பெண்ணே நீ எடுத்து மாறி நீ எடுத்து அதை மகிழ்ச்சியுடனே பெண்ணே நீ வளர்ப்பாய் மாறி நீ வளர்ப்பாய். அத்தாரின் கட்டளைப்படி நான் தவசிருக்க வேண்டும். அம்மன் இருந்தாளா மருந்தவாதோ முத்து மாறி அம்மன் மேலங்கை சோதி நின்ன அம்மன் நிலத்தாளே பெரியவளா
எனது தவத்தருகில் ஒரு குழந்தையிடம் சத்தம் கேட்கின்றது. அதை நான் சென்று பார்க்க வேண்டும். அம்மன் பூமியிலே மாறி பூமியிலே காலை வைத்தோ இப்போ போதரவாய் தான் நடந்தேன். ஆஹா, என்ன அழகிய குழந்தை! இவ்வழகிய குழந்தை நான் எப்படி எடுப்பேனோ? தம்பிமார் மேலே கை கொடுத்தாய், தம்பியரே உந்தன் மார்னோகோ மன்றல்லாவோ. நானும் பக்கத்திலே கை கொடுத்தாய், தம்பியரே உந்தன் மார்னோகோ மன்றல்லாவோ. நான் வந்து இந்த காத்தவராயன் கூத்து வந்து சின்னலேருந்தே எனக்கு ஐயா வந்து அம்மாட அப்பா. ஸோ எனக்கு சின்னலேருந்தே இது தெரியும். அம்மாக்கள் வீட்டை பாடினம், அப்பா நடித்தவர். ஸோ எனக்கு இது சின்னலேருந்தே இதை பற்றி தெரியும். ஐயா நான் 2018ஆம் ஆண்டு ஐயா கேட்டினாங்க, ஐயா பழக்க போகிறேன்னு சொன்ன அப்புறம் நான் ஐயாட்ட வந்து எல்லார்ட்ட கொப்பியும் வேண்டி கொஞ்சம் பிள்ளைகளை சேர்த்து எல்லாரையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஐயா பாடி காட்டுவார். ஐயா ஒரு பாட்டு பாடி காட்டினா நாங்கள் மிச்ச ராமெல்லாம் பிடிச்சிடுவோம். இப்போ எந்த கட்டமெண்ட் நான் முத்துமாரி முத்துமாரிக்கு நடித்தேன். இப்போ எந்த கட்டமெண்ட் இல்லை, நான் எல்லாத்தையும் கட்டவுமே பாடமாக்கி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஆள் வெராட்டியும் மற்றாள் மேடி வரக்கூடிய மாதிரி தான் நாங்கள் இருப்போம். இந்த காத்தவராயன் கூத்து வந்து எங்களோட ஐயா செய்தவர். எங்களோட மாமாக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட, அவரோட அம்மா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அப்பா நடித்தவர். ஸோ எங்களை விட்ட நானும் நடிக்கணுமெண்டு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. நானும் நடித்தேன். என்ன தங்காவும் செய்வாள். தங்காவும் பார்த்தானுக்கு நான் நடிப்பா. நானும் தங்காவுமே இதை இப்போ செய்து கொண்டிருக்கேன். எங்களுக்கு சின்னதில் ஏதாவது பிடிக்கும், அந்த பாட்டு பிடிக்கும், அதனால் இப்போ செய்து கொண்டிருக்கேன். காத்தவராயன் கூத்தன்னா மிக இன்ட்ரெஸ்ட், ரொம்பவே பிடிக்கும். இந்த பரதநாட்டியம்லேருந்து எல்லாம் அந்த நடித்து செய்கிறேன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இப்போ தான் கிட்டடியில் ஐயாட்ட வந்தேன். நான் ஐயாட்ட வந்தாலும் தண்டை பேத்தி பிள்ளைகளை மாதிரி தான் ஐயா பார்ப்பார். எனக்கு எல்லா காத்தவராயன் கூத்தில் எல்லா கட்டமும் செய்யணுமென்ற ஆசை. நான் உடனே வந்தோன்னே ஐயா நீ எல்லா கட்டமும் செய், நான் உனக்கு எல்லா கட்டமும் தருவேன் என்று சொல்லி ஃபஸ்ட்டாக நான் காத்தவராயன் கூத்தில் வரும்போது சிவன் கட்டம் செய்தேன். நான் அதுலேருந்து எனக்கு அடுத்தடுத்த கட்டம் செய்யணுமென்று விருப்பம். அப்போ இங்கே பழக வந்தாலும் ஐயா தன்னோட பேத்தி பிள்ளை தன்னோட பிள்ளை மாதிரி தான் எங்களை பார்ப்பார். ஐயா சொல்கிறா நிறைய சொல்ல இருக்குது, சொன்னால் கண்ணெல்லாம் கலங்கும். ஐயா பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தண்டை இன்னும் ரத்தத்தோட பிள்ளைகளை பார்க்குற மாதிரி தான் எங்களையும் என்ன மட்டுமண்டியில் பழக வர பிள்ளைகள் எல்லாரையுமே அவர் அப்படி தான் பார்ப்பார், பிரித்து பார்த்ததே இல்லை. இப்போ மட்டுமே